புத்தக பிரியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நந்திபுரத்து நாயகனின் 41ஆம் பகுதி தொடர்கிறது. எழுதியவர் டி.கே. ரவீந்திரன் அவர்கள், வாசிப்பவர் எம். வேதநாயகி. இப்போ வாங்க கதைக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு அடுத்த எபிசோடை நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். உமது கணிப்பு உண்மையாகவே இருக்கட்டும். ஆனால் முன்வைத்த காலை பின்வைக்க விரும்பவில்லை ஸ்ரீவல்லபன். அப்படியானால் நாம் ஒருவருடன் ஒருவர் மோதியே முடிவை தீர்மானித்துக் கொள்வோம். இதுதான் தங்கள் இறுதி முடிவா? ஆம். பாண்டியனின் சரித்திரத்தில் தோல்வி உருவாக வாய்ப்பில்லை. பல்லவ ஆதிக்கத்தை விரட்டி மீன்கொடியை தமிழ் நிலமெங்கும் பறக்கச் செய்வதே எம் லட்சியம். நல்லது. எனில் போர் தவிர்க்க இயலாது. தயாராக இருங்கள் எமது படைகளை சந்திக்க. சென்று வாரும். நன்றி, வருகிறேன். கம்பீரமான புன்முறுவலுடன் தனது புறவியில் ஏறி வாயு வேகத்தில் பறந்து மறைந்தான் உதயச்சந்திரன். நந்திபுர கோட்டையின் உள்ளே இதுவரை இல்லாத உற்சாகம் கரைபுரண்டு ஓடியது. மன்னைக்குறிச்சி, நிம்பவனம், சூதவனம், சங்கர கிராமம், சூரவழுந்தூர் ஆகிய 5 இடங்களில் பாண்டிய படைகளை வெற்றி கொண்டு பல்லவ ஆதிக்கத்தை திரும்பவும் நிலைநாட்டியுள்ளான் உதயச்சந்திரன் என்னும் செய்தி காதில் விழுந்ததும் அமைச்சர் அரையனார் உள்பட அனைவரும் ஆனந்தத்தில் மிதந்தனர். அத்துடன் இதுநாள் வரை அரங்கனின் ஆலயமே குறிக்கோள் என்று இருந்த நந்திவர்மன் அந்த ஆலய முற்றத்திலேயே படைவீரர்களை திரட்டி அவர்களுக்கு தைரியத்தை வரவழைக்கும் விதத்தில் உரையாற்றுவதும் அவர்களுடன் போர் பயிற்சியில் ஈடுபடுவதும் கண்கொள்ளா காட்சியாக அமைந்தது. வீரர்களுடன் வீணாக பயிற்சி சாலையில் அவன் உலவும் காட்சி மனதுக்கு இதமாக இருந்தது. படை வீரர்களின் பயிற்சியை பார்வையிட்டு கொண்டிருந்த நந்திவர்மனின் முன் ஓலைகள் கட்டப்பட்ட அம்பு ஒன்றை கொண்டு வந்தான் படைவீரன் ஒருவன். அம்பிலிருந்து ஓலைகளை அவிழ்த்து அதில் ஒன்றை படித்து பரவசமானான் அவன். வேந்தருக்கு வணக்கம். நாளை காலையில் பாண்டிய படைகளை நந்திபுர முற்றுகையில் இருந்து விரட்ட உத்தேசம். எனது தாக்குதல் தொடங்கியதும் தங்களும் கோட்டையிலிருந்து வெளியேறி தாக்குதல் தொடங்குங்கள். உதயச்சந்திரன் படித்த கையுடன் ஓலையை அமைச்சருக்கு கொடுத்து அனுப்பிய நந்திவர்மன் படைகளோடு கலந்து சற்றே மறைவில் சென்று 2வது ஓலையை எடுத்து படைத்தான். ஒற்றை வரியில் இருந்தது அந்த வாசகம். களத்தில் தங்களுக்கோர் அதிசயம் காத்திருக்கிறது. என்னவாக இருக்கும் அது? நந்தியின் நெஞ்சில் ஆர்வம் துளிர்த்தது. எதுவாக இருக்கும் என்ற கேள்விக்கு பதில் கிடைக்கவில்லை. அதை விடுவிக்க வேண்டியவன் உதயச்சந்திரன் அல்லவா? மறுநாள் போரில் அவன் அந்த அதிசயத்தை பார்த்தான். களத்தில் பாண்டியன் படைகளை நடுங்க வைத்து காலனை போன்று சமர்புரியும் உதயச்சந்திரனுக்கு இணையாக மார்பில் கவசம் அணிந்து முகத்திரையிட்டு போரிடும் அந்த அதிசய வீரனை பார்த்து உள்ளபடியே அதிசயித்து போனான் நந்திவர்மன். வயதில் மிகவும் இளையவன். ஆனால் வாள் வீசும் வேகம் எவரையும் திகைக்க வைக்கும். உதயச்சந்திரனின் பயிற்சியாகத்தான் இருக்க வேண்டும். அவன் போரிடும் அழகை தன்னை மறந்து ரசிக்க மறக்கவில்லை நந்திவர்மன். காலபைரவன் போல களத்தில் விளையாடும் உதயச்சந்திரனுக்கு சற்றும் சளைக்காமல் ஊழிக்காற்றாக பாண்டியர் படைகளை நாசம் செய்தான் நந்திவர்மன். பாண்டிய படைகள் கதிகலங்கி செய்வதறியாது திகைத்தன. முன்னும் பின்னுமாக இருபுற தாக்குதலில் இறங்கிய பல்லவ படைகளின் ஆக்ரோச தாக்குதலில் ஆடி போனவர்களை வீராவேசம் கொள்ள செய்து களத்தில் போராட செய்ய வழிதறியாது தவித்தான் பாண்டியன் ஸ்ரீவல்லபன். வார்த்தைகளால் மட்டுமல்ல, வாளாலும் பதில் சொல்வதில் வல்லவன் என்பதை நிரூபித்து கொண்டிருந்தான் உதயச்சந்திரன். பாண்டியன் மலைத்தான். பல திங்களாக பதுங்கியிருந்த பல்லவர் தரப்பில் இப்படியோர் ஆவேச தாக்குதலும் பேரழிவும் தனக்கு நேரிடும் என்பதை கனவிலும் எண்ணவில்லை. ஒருபுறம் நந்தியும் மறுபுறம் உதயச்சந்திரனுமாக தனது பாண்டிய படைகளை சிதறி ஓடச் செய்யும் காட்சி அவன் நெஞ்சை பிசைந்தது. காலபைரவரின் தூதுவர்களாய் வேலும் வாளும் ஏந்தி போரிடும் காலாட்படைகள் எங்கிருந்து வருகிறார்கள் என்று அறியாமலே அம்பெய்தி வீழ்த்தும் விற்போர் மறவர்கள், வாயுவினும் வேகமாக பாய்ந்து வாட்களை வீசி வதம் செய்யும் புரவி படை, இவற்றை தங்கள் ஆணைக்கு ஏற்ப செயல்பட செய்யும் நந்தியும் அவன் தளபதியும். அடடா, போர் என்றால் இதுதான் போர். நல்ல வேளை தமிழ் கவிஞர் எவரேனும் இதை கண்டிருந்தால் களத்தில் காவியம் பாடி கழுவேற்றி இருப்பர். பாண்டியன் மானத்தை பாண்டிய வேந்தனுக்கு புரிய தொடங்கியது. போர் தொடங்கிய 2 நாளிகைக்குள்ளாகவே தன் பலம் சரிந்து விட்டதை கண்ணால் கண்ட பாண்டியனுக்கு நிலவரம் என்னவென்று புரிய தொடங்கியது. திடீரென வந்து விழும் விஷ அம்புகள் பாய்ந்து சாயும் தனது வீரர்களும், வாயு வேகத்தில் வந்து தாக்குதல் நடத்தி மறைந்து போகும் புரவி படைகளும், இவர்களுடன் ஊழிக்கால பைரவர்கள் போல பாண்டிய படைகளை துவம்சம் செய்யும் நந்திவர்மனும் தளபதியும் சமரா அது? தன்னால் நீண்ட நேரம் தாக்குப்பிடிக்க இயலாது என்பதை புரிந்து கொண்டான் பாண்டியன். அந்த சோர்வை அவனை செயலிழக்கச் செய்ய உதயச்சந்திரனின் வாழ்வீச்சில் தன் வாளை இழந்து நிராயுத பாணியானான் பாண்டியன். வாள் இழந்து நிற்பவனிடம் தன் வலிமையை காட்டாமல் நிதானமாகச் சொன்னான் உதயச்சந்திரன். வேந்தரே, புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன்.
பல்லவ நந்தியின் வலிமையை பின்வாங்குவதுதான் அறிவுடைமை. உதயச்சந்திரனின் அந்த வார்த்தைகள் தன்னிடம் பரிதாபம் கொண்டு வெளிவந்ததா இல்லை இகழ்ச்சியின் வெளிப்பாடா என்று உணர முடியா நிலையில் கலங்கி நின்றான் பாண்டியன். ஸ்ரீவல்லபன் தனக்காகவும் தம் நாட்டுக்காகவும் உயிர்த்தியாகம் மேற்கொண்ட வீர மறவர்களின் சிதறி கிடக்கும் சடலங்களுடன் வீழ்வோம் என தெரிந்தும் வீர் கொண்டு பொருதும் தம் படை வீரர்களை பார்த்த பாண்டியனின் நெஞ்சம் பதறியது. அவனது தடுமாற்றமும் திகைப்பும் உதயச்சந்திரனுக்கு புரிந்ததும் மீண்டும் சொன்னான். பாண்டியரை, இப்போதும் சொல்கிறேன் கேளுங்கள். நீங்கள் தமிழின் காவலர். தமிழ் மீது பற்று கொண்டதால் எம்மால் தமிழ் வளர்க்கும் மன்னையின் மைந்தரான உம்மை கைது செய்ய இயலாது. மதுரையின் சிறப்பை அறிந்தவன் உதயச்சந்திரன். இதனால் மதுரையின் காவலனை செல்லும். பின்வாங்குவதில் இழுக்கு ஏதும் வரப்போவதில்லை. ஏறக்குறைய தனது படை வீரர் அனைவரும் வீழ்ந்த நிலையில் தம்மை சிறைப்பிடிக்காமல் தமிழின் காவலன் என்கிற தகுதிக்காக மன்னித்து நாடு திரும்பச் சொல்லும் உதயச்சந்திரனை மனதளவில் பாராட்டி முகத்தளவில் நன்றி தேக்கி வீரர்களை பின்வாங்க கூறிவிட்டு நந்திபுர முற்றுகையை முடித்து பின்வாங்கினான் பாண்டியன். ஸ்ரீவல்லபன் பாண்டியனை சிறைப்பிடிக்காமல் விட்டுவிட்டாரே தளபதி என்ற தன் மனக்குறையை மன்னரிடம் பகிர்ந்து கொண்டான் வீரமல்லன். நந்திவர்மன் அவனிடம் பொறுமை காக்க கூறிவிட்டு கூறினான். மல்லா, உதயன் வீரன் மட்டுமல்ல, விவேகியும் கூட. அவனது செயலில் தவறு ஏற்பட வாய்ப்பில்லை. பகைவனுக்கு அருளி போகச் சொன்ன பல்லவத்து தளபதியையும் அதை பற்றி கவலை ஏதுமின்றி அவனை பாராட்டி பேசும் பல்லவ நந்தியையும் களத்தில் தனது புரவியில் இருந்தவரை பார்த்து கொண்டிருந்தான் அந்த முகத்திரை வீரன். இந்த இருவரில் யார் மெச்சத் தகுந்தவர் என்பதை தனக்குள்ளே கணித்தது அந்த உருவம். அதே வேளையில் தனது புரவியை நந்திவர்மன் இருந்த திசையில் செலுத்தி அருகில் வந்த உதயன், பிரபு, அதிசயத்தை கண்டீர்களா என்றான். ஒன்றல்ல, 2 கண்டேன் உதயா. ஒன்று நடைபெற்ற அதிசயம், மற்றொன்று நடமாடும் அதிசயம். புரியவில்லை பிரபோ. நான் கண்ட அதிசயம் நீதான் உதயச்சந்திரா. என் வலிமையை எனக்கு மீட்டு தந்த நீதான் அந்த அதிசயம். அதுவும் பகைவனுக்கு அருள்பாலித்து அவனை போக விடுத்து வெற்றி பெருமிதத்துடன் நின்றாயே, அதுதான் நடைபெற்ற அதிசயம். இதோ இந்த நந்திபுரத்து கோட்டையை சுற்றிலும் காலான்களாக முளைத்து நின்ற பாண்டிய வீரர்களின் காலடி சுவடுகளை கூட விரட்டி அடித்து விட்டு களிப்புடன் உழவுகிறாயே, அதுதான் நடமாடும் அதிசயம். பிரபோ, என்னை வீண் புகழ்ச்சி செய்யாதீர்கள். எனக்கு பின்னே காரியமாற்றிய இவர்கள் இன்னும் களத்தில் இல்லாத சிலர் என பலரின் கூட்டு முயற்சியால் தான் இந்த வெற்றி. இந்த ஒத்துழைப்பு எனக்கு கிடைக்காவிடின் நான் எந்த மூலைக்கு? நாங்கள் போராடினோம் என்றால் அது யாரை வைத்து? உங்களை, தங்களை மூலஸ்தானமாக கொண்டுதானே எங்கள் வெற்றி உருவாகியுள்ளது. நிறைகுடம் தழும்புவதில்லை. நந்தியின் புகழ்ச்சி மேலும் தன்னை இக்கட்டில் ஆழ்த்துவதை உணர்ந்த உதயச்சந்திரன் அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முயன்று மெதுவாக காதருகே சென்று கூறினான். பிரபோ, நான் கூறிய அந்த அதிசயம் அதோ அந்த புரவியில் வீற்றுள்ளது பாருங்கள். அப்போதுதான் அந்த அதிசய இளைஞனை பாராட்ட வேண்டும் என்ற நோக்குடன் நந்திவர்மன் புரவியில் இருப்பவனை ஏறிட்டு பார்த்தான். அவனது கண்கள் ஆனந்தத்தால் அசையாது முகத்திரை நீக்கிய முகத்தில் குத்திட்டு நின்றன. ரேவா, வாயுதல் மெல்ல முணுமுணுத்தது. பல்லவ நந்திபுரத்தில் பாண்டிய முற்றுகை உடைந்தது. பாண்டியன் பின்வாங்கி மதுரை சென்று விட்டான். நந்திவர்மனின் படைகள் உதயச்சந்திரனின் தலைமையில் காஞ்சியை நோக்கி வருகின்றன. கங்க படைகளை ஆயத்தமாக்குங்கள். விக்ரமாதித்யன் தலைக்காட்டு அரண்மனையில் நந்திவர்மனிடம் இருந்து பெற்ற பெருமாண்பு விருதையும் வெண்கொற்ற குடையையும் பெருமிதத்துடன் பார்த்து கொண்டிருந்த கங்க மன்னர் ஸ்ரீபுருஷன் சாளுக்கிய ஓலை தாங்கி கொண்டு வந்த ஓலையை ஒரு முறைக்கு இருமுறை படித்து கவலையுடன் சோர்ந்து அமர்ந்திருந்தார். உதயச்சந்திரனை ஒழிக்க வழி செய்வதாக சொன்ன விக்ரமாதித்யன் எப்படி அதில் தோற்று போனார் என்ற விபரம் தெரியாமல் குழம்பினார் அவர். தனது மருமகன் ஸ்ரீவல்லபன் பின்வாங்கும் அளவுக்கு பல்லவ படைகளின் வலிமை அதிகமாகிவிட்டதா என்ற ஆச்சரியமும் இழந்தது. சிந்தித்து குழம்பி இருப்பதை விட படைகளை திரட்டி போருக்கு தயாராவதே சரியென்று பட்டதும் காவலனை அழைத்து படைத்தளபதியை அழைத்து வரச் சொன்னார். சில நொடிகளில் படைத்தலைவரும் மகன் கரியப்பாவும் வந்து சென்றனர். இருவரையும் அமரச் சொன்ன ஸ்ரீபுருஷர் சாளுக்கியரின் ஓலையை மகனிடம் தந்தார். ஓலையை ஒரு நொடியில் படித்துவிட்ட காரியப்பா அதை படைத்தலைவரிடம் தந்துவிட்டு கேட்டான். தந்தையே, இது எப்படி சாத்தியமாயிற்று? எனக்கும் தான் புரியவில்லை. உதயச்சந்திரன் சாதித்து விட்டிருக்கும் செயலை விக்ரமாதித்யரால் தடுக்க முடியாமல் போனது. ஸ்ரீவல்லபன் பின்வாங்கியதும் வெட்கக்கேடு. போகட்டும், கங்கப்படைகள் அவனது கொட்டத்தை அடக்கும். உதயச்சந்திரன் அஸ்தமனமாவான். ஆம், அது நடக்க வேண்டும். மைத்துனனுக்கு ஏற்பட்ட இழுக்கை நீ துடைக்க வேண்டும். செய்வேன் தந்தையே. படைத்தலைவரே, நமது படைகள் அனைத்தும் தயாராக முரசறையுங்கள். இந்த நந்திவர்மனுக்கு பாடம் புகட்டுவோம். அப்படியே இளவரசே. படைத்தலைவரே, போருக்கு இம்முறையும் நானே தலைமை தாங்குவேன். படை நடுவே நந்தியிடம் பறித்த அந்த விருதையும் வெண்கொற்ற குடையையும் யானை மீது ஏற்றிவர ஏற்பாடு செய்யுங்கள். இதை கண்டு நமது படை உற்சாகம் கொள்ளட்டும். பல்லவ படை வெட்கி தலை குனியட்டும். உத்தரவு அரசே. பல்லவனை இம்முறை பூண்டோடு ஒழிப்போம்.
படைத்தலைவன் விடைபெற்று சென்றதும் கங்கர் தன் மகனிடம் கூறினார், மகனே, பல்லவன் தோல்வி பெறுவது உறுதியே. எனினும் இம்முறை நாம் ஒரு பலமான எதிரியை சந்திக்க வேண்டியுள்ளது. படைத்தலைவன் உதயச்சந்திரன் சாதாரணப்பட்டவன் அல்ல. அவனை நந்தியிடமிருந்து பிரித்துதான் சென்ற முறை நாம் வெற்றி கண்டோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. தந்தையே, சாதாரண ஒரு படைத்தலைவனுக்காக நாம் கவலைப்பட தேவையில்லை. கங்க சாளுக்கிய கூட்டு படைகளின் முன்னே பல்லவன் மன்னாவது உறுதி. ஆனாலும் எதிரியின் வலிமையையும் நாம் குறைவாக மதிப்பிட்டு விடக்கூடாது. கங்கன் இதை கூறி வாய்மூடு முன் படைத்தலைவர் உள்ளே நுழைந்து கூறினார், பல்லவ படைகளின் எண்ணிக்கை முன்னைவிட 2 மடங்காகி இருக்கிறதாம். ராஷ்டிரகூட படைகளை அனுப்பியுள்ளதாம். கங்கர் அதை கேட்டு ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினார். தன்னுடன் வட்ட வளையமாக அமைந்திருக்கும் அனைவருக்கும் காணும் விதமாக அந்த வரைபடத்தை விரித்து வைத்து அனைவர் முகங்களின் மீதும் தன் விழியை சுழற்றிய உதயச்சந்திரன், அனைவரும் கேளுங்கள் எனும் முகக்குறிப்புடன் பேசலானான். நமது படை 2 பிரிவாக பிரிக்கப்பட்டு ஒரு பிரிவு நமது மாமன்னர் தலைமையிலும் மற்றொன்று எனது தலைமையிலும் இயக்குவதாக உத்தேசம். ஒவ்வொரு பிரிவிலும் 20,000 காலாட்படை, 2,000 புரவி வீரர்கள், 3,000 விற்போர் மறவர்கள், 1000 யானை படையினர் இடம்பெற்றிருப்பர். மீதமுள்ளவர்கள் நந்திபுரத்து கோட்டையின் பாதுகாப்புக்காக நிறுத்தப்படுவார்கள். மன்னரின் தலைமையில் செல்லும் படைகள் நாளை இங்கிருந்து புறப்பட்டால் இன்னும் 10 நாட்களில் காவிரியை இதோ இந்த பகுதியில் கடந்து தலைகாட்டின் தென்கிழக்கு பகுதியில் முகாமிட வேண்டும். அப்போதுதான் கங்கனின் படைகள் சாளுக்கியனுடன் இணைந்து செயல்படாமல் தடுக்க முடியும். ஒருவேளை கங்கனின் படை இந்நேரம் புறப்பட்டிருந்தால் அதை நாம் செல்லும் வழியிலேயே சந்தித்து வெல்ல வேண்டும். கங்க போருக்கு நமது மன்னர் தாமே தலைமை தாங்குவதாக ஒப்புக்கொண்டதால் அவருக்கு துணையாகவும் பக்க பலமாகவும் படைகளை நடத்த பான அரசர் பாகுவையும் வானரையர் ஜயந்திவர்மனையும் ராஷ்டிரகூட படைத்தலைவர் பீமசேனனையும் நியமித்துள்ளோம். இவர்கள் மூவரும் தற்போது நம்முடன் இங்கே அமர்ந்துள்ளார்கள். இனி அவரவர் வகிக்கும் பொறுப்புகள் என்னவென உங்களுக்கு மன்னர் தனியே விளக்குவார். இரவு முழுவதும் தன்னுடன் அமர்ந்து தீட்டிய திட்டத்தை மற்றவர்கள் அறிய உதயச்சந்திரன் விளக்கிச் சொல்வதை அருகிலிருந்து பார்த்து கொண்டிருந்தான் நந்திவர்மன். அருகே அமர்ந்திருந்த தஞ்சை அரசர் முத்தரையரும் வேடர் தலைவர் கீரி மற்றும் இளவரசிகள் விமலாதேவி, ரேவாதேவி ஆகியோரும் உதயச்சந்திரனுடன் கருத்தை கவனமுடன் செவிமடுத்து கொண்டிருந்தனர். வரைபடத்தை மீண்டும் உற்று பார்த்தவன் அமர்ந்திருந்தவர்களை பார்த்து, நமது 2வது படைப்பகுதி இங்கிருந்து நாளை இரவு புறப்பட்டு தெள்ளூர் மாமண்டூர் வழியாக முன்னேறி செல்ல உத்தேசம். பின்பு பாலாற்றை கடந்து, அதாவது வெள்ளாட்டூர் அருகே இங்கே கடந்து காஞ்சியை அடைய வேண்டும். அதற்கு முன் சாளுக்கிய படைகள் நம்மை சந்திக்கக்கூடும். அதற்கும் தயாராக நமது பயணம் அமையும். இந்த படையின் உபதளபதியாக நமது தஞ்சை அரசர் முத்தரையரும் வீரமல்லரும் செயல்பட மன்னர் அனுமதி தந்துள்ளார். 3வதாக ஒரு தளபதியும் சுய விருப்பத்தின் பேரில் போரில் ஈடுபட ஆவலுற்றதால் அவருக்கும் அனுமதி நல்கியுள்ளார் நமது மாமன்னர். அவர் வேறு யாரும் இல்லை, நமது பேரரசின் வருங்கால மகாராணியார். எனவே இந்த 2வது படை நமது மகாராணியாரின் கண்காணிப்பில் செல்லப் போகிறது என்பதை உண்மை என்று கூறிய உதயச்சந்திரன் பார்வை தன் முகத்தில் விழுந்ததும் ரேவா சற்றே வெட்கி தலைகுனிந்தாள். தொடர்ந்து அனைவர் கவனமும் தன் மீதே திரும்பியிருப்பதும் அவள் கவனிக்க தவறவில்லை. நந்திவர்மனை கண்ட நாள் முதல் அவன் மீது மயலுற்ற மனதால் ஏங்கி தவித்த அவள் தற்போது அவனுக்காக களம்புகவும் துணிந்து அவனது அனுமதியை பெற்றுக்கொண்டதை உதயச்சந்திரன் விளக்கி கூறிய விதமும், தொடர்ந்து அனைவர் பார்வையிலும் தான் வியப்புடன் ஈர்க்கப்படுவதையும் அவள் உணர்ந்தாள். குறிப்பாக விமலாதேவியும் முல்லையும் அவளை சற்று பொறாமையுடன் பார்ப்பதாக தெரிந்தது. பாண்டியனை வென்றபோது களத்தில் அவள் காட்டிய பரிசளித்த தான் நினைத்திருந்ததை அவளிடம் நந்தி ஏற்கனவே கூறியிருந்தான். அது என்ன பரிசென்று அவள் இதுவரை கேட்கவில்லை. பரிசு தருபவனையே பரிசாக்கி கொள்ளவிருப்பவள் என்ற எண்ணம் எழுந்ததும் அன்று அவள் மார்பில் சாய்ந்து தன் அன்பையும் ஆற்றலையும் புரிய வைக்க முயன்றாள் ரேவா. ஆனால் உதயணனிடம் அகப்பட்ட தன்னை உதயச்சந்திரன் காப்பாற்றிய சூழலையும் படைகளுடன் புறப்பட்டு வர தான் தந்தையிடம் அனுமதி வாங்கப்பட்ட சிரமங்களையும் அவனிடம் விலாவாரியாக எடுத்துச் சொல்வதிலேயே பொழுது முழுவதும் கரைந்தது. அந்த சந்திப்பில் நந்திபுரத்தில் விமலாவை போல முல்லையை போல காதல் வயப்பட்ட கண்ணியரின் தோழமையும் மேலாக மதுரவல்லியின் நட்பும் அவளை கடந்த 4 நாட்களாக மகிழ்ச்சியில் திளைக்க வைத்திருந்தது. இங்கு நான் குறிப்பிட்டது போலவே நாளை அதிகாலையில் மன்னரின் தலைமையிலான படையும் இரவு 2வது படைப்பிரிவும் புறப்படப் போகிறது. வேடர் தலைவர் கீரியும் ஏனைய படைப்பிரிவும் இங்கே தங்கி கோட்டையின் பாதுகாப்பை கவனித்துக் கொள்வார்கள். இனி அனைவரும் சென்று பயணத்துக்கான ஏற்பாட்டை கவனிக்கலாம். உதயச்சந்திரன் இவ்வாறு கூறிவிட்டு தன் முன்னே இருந்த வரைபட துகிலை சுருட்டியவாறு எழுந்து கொண்டான். அத்துடன் அனைவரும் எழுந்து கொள்ள ரேவாவின் விழிகள் 2ம் நந்தியை தழுவி சிலிர்த்து சொன்றன. பாலாற்றங்கரையில் வெள்ளாட்டூர் சத்திரம் களையிழந்து காணப்பட்டது. சத்திர காப்பாளர் வளைவானர் தனது இடுங்கிய பார்வையால் வழியை அளந்து கொண்டு அமர்ந்திருந்த வேளை அகோரமான வெயிலை சபித்தவாறே வந்து சேர்ந்தார் ஆச்சாரியார்
சோமாயாஜி. என்ன வளைவானரே, யாரை பார்க்கிறீர்? குரலை வைத்து அடையாளம் தெரிந்து கொண்ட வளைவானர் வியப்புடன் எழுந்து நின்று கேட்டார். யாரது? ஆச்சாரியரா? வியப்பாக இருக்கிறது. வருடக்கணக்காகிறது தங்களை கண்டு. ஆம், பாகூருக்கு சென்ற பின்பு இப்போதுதான் இந்த பக்கம் வருகிறேன். என்ன சுவாமி, காலம் எப்படி மாறிவிட்டது பார்த்தீர்களா? நந்திவர்ம சக்கரவர்த்திகள் தோற்கடிக்கப்பட்டு அவர் நந்திபுரம் சென்ற பின்பும் நாம் எல்லாம் இங்கே உளவி திரிய வேண்டியுள்ளது. அதனால் என்ன? சித்திரமாயன் ஆட்சியில் குறையா என்ன? என்ன சுவாமி நீங்கள்? காற்றடித்து சருகுகள் கோபுரத்தில் போய் ஒட்டி கொண்டால் எப்படியோ அப்படித்தான் அவருக்கு பதவி கிடைத்துள்ளது. அதுவும் யார் தயவில்? நமது ஜென்ம விரோதி சாளுக்கியனின் தயவில். இப்போது ஆட்சி செய்வது அவரா என்ன? அவர் பெயரில் அந்த சாளுக்கிய இளவரசர் கீர்த்திவர்மர் அல்லவா நாட்டை ஆளுகிறார். கவலைப்படாதீர் வளைவானரே, இன்னும் சில நாட்களில் பல்லவத்தின் துயரம் நீங்கிவிடும். உண்மையாகவா? ஆரூடம் பார்த்தீர்களா? ஆரூடமா? இனிமேல நான் கூறிய ஆரூடத்தால் நடந்த மிகப்பெரிய தவறு ஒன்றே போதும். இனி யாருக்கும் எப்போதும் ஆரூடம் கூறும் வழக்கமே கூடாதென்று முடிவு செய்துவிட்டேன். அதனால் இது ஆரூடமல்ல, உண்மை. தளபதி உதயச்சந்திரன் தலைமையில் பல்லவ படைகள் காஞ்சியை நோக்கி வருகின்றன என்பதை நான் அறிவேன். ஆகா, வரட்டும் சுவாமி. அந்த தளபதியார் இல்லாமல் போனதுதான் கடந்த முறை நாம் தோற்க முக்கிய காரணம். இனி சித்திரமாயன் தொலைந்தான். மெதுவாக பேசும். சாளுக்கிய ஒற்றர்கள் யாரேனும் இருக்கப் போகிறார்கள். ஆட்சி இன்னமும் அவர்கள் கையில்தான். ஞாபகம். களைப்புடன் வந்திருப்பீர்கள். சரி, வாருங்கள், தங்களுக்கு உணவு பரிமாற சொல்கிறேன். நல்லது, இதோ குளித்துவிட்டு வந்து விடுகிறேன். நீர் அதற்குள் உணவை தயார் செய்ய சொல்லிவிடும். இவ்வாறு கூறிய சோமாயாஜி தனது துணிக்கட்டையையும் ஓலைச்சுவடிகளையும் சுற்றி திண்ணையில் வைத்துவிட்டு மாற்று துணியை எடுத்துக்கொண்டு பாலாற்றுத்துறைக்கு செல்லலானார். அதே நேரம் விக்ரமாதித்யன் தலைமையிலான சாளுக்கிய படை பாலாற்றை கடந்து வெள்ளாட்டூருக்கு அருகே வந்து கொண்டிருந்தன. வடக்கே எழும் புழுதி படத்தை கொண்டு படைகளின் வரவை யூகித்த சோமயாஜி ஆற்றில் கைகால்களை மட்டும் நனைத்து கொண்டு சென்றதினும் அதிவேகமாக திரும்பி வந்தார். வந்தவர் வளைவானரிடம், வானரே, சாளுக்கிய படைகள் வந்து கொண்டிருக்கின்றன. பல்லவ படைகளும் வருவதாக கேள்வி. இந்த யுத்தம் ஒருவேளை வெள்ளாட்டூரில் தான் நடைபெறும் போலிருக்கிறது. நீர் எதற்கும் சத்திரத்தை அடைத்து செல்வதே நல்லது. எனக்கென்ன சுவாமி, நான் இன்றோ நாளையோ என்று நாட்களை எண்ணிக்கொண்டிருப்பவன். நீங்கள் சட்டென்று உணவை முடித்து பாகூர் போய் சேர பாருங்கள். முதலில் அமர்ந்து உண்ணுங்கள். சோமயாஜி பதில் ஏதும் கூறாமல் உணவு உண்ண அமர்ந்தாள். பல்லவ படைகள் தலைக்காட்டை நெருங்கிவிட்டன. ஒற்றர்கள் கொண்டு வந்த செய்தி கங்கவர்மன் ஸ்ரீபுருஷரை வியப்பில் ஆழ்த்தியது. இத்தனை வேகத்தில் படை இங்கே வந்து விட்டனவா? தலைக்கோட்டை நோக்கி வரும் அளவுக்கு நந்திவர்மன் தைரியம் பெற்றுவிட்டானா? சரி, வரட்டும். அவனை இங்கே சிறைபிடித்தால்தான் கங்கனுக்கு கௌரவம். போர் உடை தரித்து தமது வீரர்களுடன் புறப்பட தயாரான நேரம் கிடைத்த அந்த செய்தி ஸ்ரீபுருஷரை மேலும் வீறு கொள்ளச் செய்தது. பல்லவ நந்தியை சிறைபிடிப்பேன் என்ற வீர சபதத்துடன் அவர் தனது பட்டத்து யானையில் ஏறிக்கொள்ள சங்கநாதம் ஒலித்தது. வெற்றி வெற்றி எனும் முழக்கத்துடன் படை புறப்பட்டது. வழியெங்கும் மக்கள் காத்திருந்து வாழ்த்தி விடை கொடுத்தனர். கரியப்பாவும் படைத்தலைவர்களும் புறவிகளில் வீற்றிருந்த மக்களிடம் கையசைத்து விடை பெற்று கொண்டனர். கடந்த 2 முறை போலவே இம்முறையும் வெற்றியுடன் திரும்பி வருவார் ஸ்ரீபுருஷர் எனும் மனைப்பாங்கில் கூடியிருந்தவர்கள் அனைவரும் ஆறாவரத்துடன் கையசித்து விடை தந்த போதும் ஸ்ரீபுருஷரின் மனதில் ஏதோ ஒரு கலக்கம் இருக்கத்தான் செய்தது. அதில் முதலாவது தனது மருமகன் நந்திபுரத்து முற்றுகையில் இருந்து பின்வாங்கி சென்றது. மற்றொன்று, குறுகிய காலத்துக்குள் தம்மை தேடி தலைக்காடு வரை படைகளுடன் வர முடிந்த நந்திவர்மனின் துணிவு. இவை இரண்டும் தான். இம்முறை முன்னைவிட பலமான எதிரியை சந்திக்கப் போகிறோம் என்கிற எண்ணம் முளைத்து அது சற்று கலக்கத்தை தந்தது. தலைக்காட்டு நகரின் எல்லையை கடந்து படைகள் முன்னேறி ஓட்டத்தில் இளைப்பாறிய போது ஒற்றன் ஒருவன் கொண்டு வந்த செய்தி கங்கருக்கு கவலையை தந்தது. கடந்த போரில் பல்லவத்தை வென்று கைப்பற்றிய பகுதிகளின் கட்டுக்காவல் அனைத்தையும் உடைத்து கங்கப்பாடி 6000 கிராமத்தை அடைந்து விட்டான் நந்திவர்மன் என்கிற செய்தி கங்கரை பெரிதும் வேதனை அடைய செய்தது. முதலாக தனது முன்னோர்கள் உருவாக்கிய கங்க பேரரசின் நினைவு சின்னம் அந்த கிராமத்தின் ஜீவனில்தான் கங்க பேரரசு உற்பத்தியாயிற்று. அதனருகே எதிரிகளை நெருங்கி விடுவதா? தனது மானத்தையே நந்திவர்மன் விலை பேசுகிறான் என்கிற எண்ணம் எழுந்ததுமே கங்கரின் மீசை துடித்தது. இளைப்பாறிக் கொண்டிருந்த படைகளை புறப்பட ஆணை பிறப்பித்தார். கங்கப்பாடியை காப்பாற்ற வேண்டும். அதன் இழப்பு கங்க பேரரசின் இழப்புக்கு சமானம். கங்கவர்மன் தனது யானையை வேகமாக செலுத்த பாகனிடம் கூறினார். அதே நேரம் கங்கப்பாடி 6000 கிராமத்தை கைப்பற்றி வெற்றி கொடி பறக்கவிட்டான் நந்திவர்மன். தன் வெற்றியை உணர்த்த சங்க எடுத்து ஊதி நாதம் புறப்படவித்தான் பல்லவன். பல்லவத்தின் வீரச் செல்வர்களே, நாம் கங்கனை வென்றுவிட்டோம் என்பதற்கு இந்த கிராமத்தின் வெற்றியே நமக்கு அத்தாட்சி. இதை மீட்க கங்கன் நிச்சயம் வருவான். உயிரை கொடுத்தும் இதை தக்க வைத்த பாருங்கள். வானரே, உமது பகுதிக்கு அருகில்தான் இந்த கிராமம் உள்ளது. இதை வெற்றி கொண்டது பெரிதல்ல. இனி எப்போதும் இந்த வெற்றி நிலைப்பதில் கண்ணாக இருங்கள். கங்கன் இனிமேல் இதனை மீட்க விடமாட்டோம். பேரரசே, வெற்றி நமதே. வெல்லட்டும் ரிஷபக்கொடி. பானரின்
உற்சாக முழக்கம் படை முழுவதையும் தொற்றிக்கொள்ள அனைவரும் வாழ்க வாழ்க வெல்க என்ற குரல் முழக்கம் செய்து மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். அப்போதுதான் புறவியில் விரைந்து வருகை தந்த கபாலி தேவர் மன்னர் அருகில் வந்து கூறினார், இங்கிருந்து 4 காத தூரத்தில் கங்கரின் படைகள் ஆவேசத்துடன் வருகின்றன. நந்திவர்மன் தனது படைத்தளபதிகளையும் வீரர்களையும் அழைத்து உறக்கச் சொன்னான். பல்லவத்தின் வீர கண்மணிகளே, நமது எதிரிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அனைவரும் சேர்ந்து அவர்களுக்கு வரவேற்பு கொடுப்போம். எதிர்கொண்டு சென்று அவர்களை புறமுதுகிட்டு ஓடச் செய்வோம். புறப்படுங்கள் பாணரே, நீங்கள் விற்படையை இயக்குங்கள். விச அம்புகள் சரமாரியாக பொழிந்து கங்கனின் படைக்களத்தில் விழட்டும். உதயச்சந்திரன் உழைப்பை நன்கு பயன்படுத்துங்கள். உத்தரவு வேந்தே. புறப்படுங்கள். முரசம் அதிர்ந்தது, சங்கம் ஒலித்தது. வெற்றி வெற்றி எனும் ஜெயகோஷத்துடன் பல்லவ படை நகரத் தொடங்கியது. தன் கண்களை தானே நம்ப முடியாமல் மீண்டும் மீண்டும் பார்த்து உறுதி செய்து கொண்டான் சாளுக்கிய வேந்தர் விக்ரமாதித்யர். அணிதிரண்டு நிற்கும் பரந்த பல்லவ படை அவரை பெருமூச்சு விட செய்தது. எப்படி இவனால் இத்தனை விரைவில் இப்படி ஒரு படையை திரட்டி வர சாத்தியமாயிற்று? விக்ரமாதித்யன் உதயச்சந்திரனை மனதளவில் பாராட்டினான். அருகில் இருந்த கீர்த்திவர்மனிடம் எதிரியினர் படைகளை சுட்டிக்காட்டி கூறினான் சாளுக்கியன். மைந்தா, பார்த்தாயா நந்திவர்மனின் வலிமை? நம்மை எதிர்க்க தன் படைத்தளபதியை மட்டும்தான் அனுப்பியுள்ளான். அவன் மீது அத்துணை நம்பிக்கை. ஆம் தந்தையே, சென்ற போரில் இழந்த இழப்பை இவ்வளவு விரைவாக ஈடு செய்து பெரும்படையை திரட்ட முடிந்தது உண்மையிலேயே பெரும் சாதனைதான். முட்டாள், ஆச்சரியப்படுவதில் பயனில்லை. நீயும் உன் மைத்துனரும் காஞ்சியில் கவலையுற்று கிடந்தால் அவன் களம் காணாமல் என்ன செய்வான்? அரபு வணிகரின் புறவிகளை யாருக்கோ கொடுத்தீர்களே, பார்த்தாயா? அந்த புறவிகள் அணிவகுத்து நிற்பதை உங்களை ஏமாற்றியவன் சாதாரணமானவன் அல்ல. தட்சிண பாரதத்தின் தலை சிறந்த வீரன். மாமா, அவனை புகழ்வதில் நமக்கு வெற்றி கிடைத்து விடாது. படைகள் நடத்த ஆணையிடுங்கள். சித்திரமாயனின் வெறுப்பு கலந்த பேச்சு காதில் விழுந்ததும் அவனை இகழ்ச்சியாக பார்த்த விக்ரமாதித்யன், சித்திரமாயரை, படைகளை நடத்த நீரே ஆணையிடும். காஞ்சி உம்முடையது. அதனால் இழப்பும் வரவும் உண்மையே சேரும். பிரயாசைப்பட்டு நான் தேடி தந்த பேரரசை சரியாக பாதுகாக்க தெரியாமல் கோபப்பட்டு பயனில்லை. இவர்களது பேச்சை செவிமடுத்து கொண்டே அருகில் வந்த உதயணன் கூறினான், அடடா, என்ன இது விக்ரமாதித்யரே? நமக்குள் தகராறு எதற்கு? நமது திறமிக்க படைகளின் முன்னே பல்லவன் எம்மா திறம்? வெற்றி நமதை, ஆணையிடுங்கள். நடப்பது நடக்கட்டும். நீரும் கீர்த்திவர்மனும் புறவி படைகளை நடத்துங்கள். ரதவீரா, நீயும் நிஷாராவின் படைத்தலைவரும் தேர்ப்படைகளை செலுத்துங்கள். காலாட்படை புலிகேசி தலைமையில் இயங்கட்டும். சித்திரமாயன் என்னுடன் யானைப்படைக்கு தலைமை ஏற்கட்டும். பேரிகைகள் முழங்கட்டும். யுத்த பேரிகைகள் முழங்க சங்கம் ஒலியெழுப்ப மறுபக்கத்திலும் பேரிகைகள் முழக்கம் காதை பிளந்தது. கருமேகங்கள் ஒன்றுடன் ஒன்று இடித்து பெரும் ஓசை எழுவது போல படைகள் இரண்டும் ஒன்றையொன்று பலமுடன் தாக்கி பேரொலியை எழுப்பின. மின்னல்கள், இடியோசை, மலையொன்றை நிலைமாறி இங்கே மண்மீது செந்நீர் சொரிந்தது. மண்ணின் நிறம் மாறியது. பெருங்கொண்ட யானைகளின் பிளிரல்களும் புறவிகளின் களைப்பு சத்தமும் படைவீரர்களின் மரண ஓலங்களும், அடடா, வெள்ளாட்டூர் அன்று ஒரு பிணக்காடாய் பரிமளித்தது. ஆவிகளும் பேய்களும் கூட்டம் கூட்டமாக அறுபட்டு விழும் மனித உடல்களை ஆசை தீர பார்த்து கொண்டு ஆங்காங்கே அலைந்து திரிந்தன. உதயச்சந்திரனின் வாயுவேகம் புறவி படைகள் அன்றைய போரில் விளைவித்த இன்னல்களை வாய்விட்டு சொல்லுதல் இயலாது. என்று பறந்து வரும் அம்புகளைப் போல சீறி பாய்ந்து எதிரிகளை தாக்கி எதிர்ப்புறவிகளை மிரண்டோட செய்துவிட்டு வெற்றி கணைக்கும் வெண் புறவிகளின் சாகசம் அப்படியெனில், இன்னொரு பக்கம் சீறி பாய்ந்து வரும் அம்புகளின் சாகசங்கள் கணக்கில் அடங்கா. வாளெடுத்து போரிடத் தொடங்கும் போதே வானில் நின்று பொழிவது போல பொழியும் அம்புகளுக்கு சாளுக்கிய படை வீரர்கள் பலியானது பரிதாபத்திற்குரியது. நஞ்சு தடவிய அம்புகளின் தாக்குதலில் இருந்து சாளுக்கிய படைகள் தப்பிக்க இயலவில்லை என்பதே நிலைமை. அதே களத்தில் யானை மீது அமர்ந்து படைகளை நடத்தி கொண்டிருந்த பல்லவ படைத்தலைவனையும் புறவி படையை செலுத்திக் கொண்டிருந்த முகத்திரையிட்ட இளைஞனையும் விற்படையை ஏவி கொண்டிருந்த வீர மல்லரையும் எதிர்த்தரப்பில் இருந்து மிக்க கவனத்துடன் பார்த்து கொண்டிருந்தார் விக்ரமாதித்யன். தன்னருகே அணிவகுத்து வரும் படைகள் வெகுவாக தாக்கப்படுவதையும் அவற்றின் பலம் குறைந்து பலவீனம் ஆவதையும் உணர்ந்து செய்வதறியாது திகைத்தார் விக்ரமாதித்யர். உதயச்சந்திரனின் போர் முறை மிகவும் நவீனமாக இருந்தது. அவனது தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இயலாது தனது யானை படைகள் பின்வாங்கி தனது படைகளையே நாசம் செய்வதை கண்கூடாக கண்டார் விக்ரமாதித்யன். கீர்த்திவர்மனுடன் உக்கிரமாக போர் புரிந்து கொண்டிருந்த தஞ்சை அரசர் முத்தரையரின் வாழ்வீச்சை விக்ரமாதித்யனின் கண்கள் மெல்ல கணித்தன. அதே நேரம் தன்னை நோக்கி வந்த உதயச்சந்திரனின் யானையை தனது கரியின் மதத்தால் இடித்து பின்தள்ள முயன்று தோல்வியையே கண்டார் சாளுக்கிய வேந்தர். மாமனுக்கு உதவ முன்வந்தான் சித்திரமாயன். அம்பாரி மீது இருந்தவாறே உதயச்சந்திரனுடன் வேகத்துடன் ஆவேசத்துடன் போர் புரிந்தான்.
அவனது ஆவேசம் உடலில் இருந்த அளவுக்கு வால் பயிற்சியில் இல்லை என்பதை சில நொடிக்குள் புரிந்து கொண்டான் உதயச்சந்திரன். கால் நாளிகை நேரத்தில் கைவாளை பறிகொடுத்து நிராயுதபாணியான அவனை கொல்ல மனமின்றி நிதானித்த உதயச்சந்திரனை கொல்லும் ஆவேசத்துடன் அம்பாரியிலிருந்து குதித்தான் சித்திரமாயன். அவனது நோக்கம் உதயச்சந்திரனின் யானை மீது தாவி ஏறிவது என்பதை புரிந்து கொண்ட உதயன் தனது யானையை சற்று பின்னால் தள்ள இடறி விழுந்தவன் யானையின் காலடியில் பட்டு தலை சிதறி மாண்டான். சித்திரமாயனின் சோக முடிவு சாளுக்கிய படைகளை பெரும் கலக்கத்தில் ஆழ்த்தியிருக்க வேண்டும். அத்தோடு எதிர்த்தரப்பு விற்படைகளும் புறவிப்படைகளும் விளைந்த சேதங்களும் அதிகமாகவே களத்தில் சாளுக்கிய படைகளை நிறுத்தி வைப்பது மிகவும் அரிதாக இருந்தது விக்ரமாதித்யருக்கு. சித்திரமாயனின் சோக முடிவுக்கு பின்பு தனது யானையை வேறு பக்கம் திருப்பி போரிட்டான் பல்லவ தளபதி. கீர்த்திவர்மனின் கைவாள் பறிக்கப்பட்டு நிராயுதபாணியாக நின்றான் அவன். படுகளத்தில் பகைவனுக்கு அருளுதல் தவறென்று தெரிந்து முத்தரையர் அவனை விட்டுவிட்டு மற்றவர்களுடன் போரிட முனைந்தார். அவரது அந்த செயல் சாளுக்கிய இளவரசனை நாணி தலைகுனிய செய்தது. மிகவும் இளைஞனாக இருக்கிறானே, இவன் யாராக இருக்கும் என்ற ஆவலுடன் அந்த முகத்திரை வீரனுடன் வார்போர் செய்தான் உதயணன். அவனது தேவையற்ற சிந்தனையே அவன் கவனத்தை சிதறடிக்க முகத்திரை வீரனின் மூர்க்கத்தனமான வாழ்வீச்சில் உதயணனின் வாள் அந்தரத்தில் பறக்க வலக்கரம் துண்டிக்கப்பட்டது. அத்துடன் அவன் தன் பரி மீது சாய்ந்தான். நண்பனின் முடிவை கண்டு நிஷாதாவின் தலைவர் கலக்கத்துடன் ஓடிவர சாளுக்கிய படைகள் கதிகலங்கி அங்குமிங்கும் ஓடத் தொடங்கின. இனிமேலும் உதயச்சந்திரனை வெல்லுதல் என்பது கனவு என்பதை உணர்ந்த சாளுக்கிய விக்ரமாதித்யன் வாதாபியை நோக்கி தன் படைகளை பின்வாங்க செய்வதே மேலென்ற முடிவுக்கு வந்தான். ஆனால் அவரது எண்ணங்களை புரிந்து கொள்ள அங்கே படைகள் நின்றிருக்கவில்லை. பிழைத்தவரை போதும் என்று அவை எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருந்தன. பாவம் விக்ரமாதித்யர் தன் யானையை எங்கே செலுத்துவது என்று அறியாமல் தவித்தார். மாலை மங்கி இருள் பரவத் தொடங்கியது. சாளுக்கிய படைக்கு பெருந்தோல்வி. சித்திரமாயன் இறந்து விட்டான். சாளுக்கியர் பின்வாங்கி ஓடுகின்றனர். உதயச்சந்திரன் படை அவர்களை துரத்துகிறது. ஒற்றன் கொண்டு வந்த தகவலை கேட்டதும் சங்கநாதம் செய்தான் நந்திவர்மன். களத்தில் கரிமீது பவனி வரும் ஸ்ரீபுருஷன் காதுகளிலும் அந்த சங்கநாதமும் ஜெயகோஷமும் வீழ்ந்தன. தமது படைகள் எங்கே கலைந்து ஓட தொடங்குமோ என அஞ்சிய ஸ்ரீபுருஷன் தானும் பதிலுக்கு சங்கநாதம் செய்தார். 2ஆம் நாளாக யுத்த பேரிகள் முழங்கத் தொடங்கின. படைகள் சங்கமித்தன. வெற்றியா தோல்வியா என்ற ஜீவ மரண போராட்டத்தில் கங்க பல்லவ படைகளின் ஆக்ரோஷ மோதல்கள். கரிகளும் பரிகளும் காலாட்படைகளும் ஒன்றோடு ஒன்று இணைந்து முட்டி மோதிக்கொண்டு கங்க பல்லவமானத்தின் வலிமையை எடை போட்டு கொண்டன. நந்திவர்மனின் பட்டத்து யானை கங்கரின் அருகே யானையின் பவனி வந்து கொண்டிருந்த தனது பறிபோன விருதையும் வெண்கொற்ற குடையையும் நோக்கி நடைபோட்டது. அதை சுற்றி பெரும் பாதுகாப்புடன் அரண் வகுத்து நின்ற வீரர்களின் அணையை வெட்டி சாய்த்து மெல்ல முன்னேறினான் பல்லவ ரிஷபாலாஞ்சிதன். வானரின் தலைமையில் விற்படை வீரர்கள் தங்கள் திறமையை உக்கிரமாக காட்டிக்கொண்டிருந்த ஸ்ரீபுருஷனோ கரியப்பாவோ நந்திவர்மன் செல்லும் பக்கம் நகர முடியாமல் விச அம்புகள் சுற்றிலும் வந்து விழுந்து கொண்டிருந்தன. இதோ அனைத்து அரண்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக உடைத்து யானையின் அருகே நெருங்கிவிட்டான் பல்லவ ரிஷபாலஞ்சந்தன். அவனது வாள் கங்கப்படை தலைவரின் வாளை ஒரு நொடியில் தட்டி வானத்தில் எழும்பச் செய்தது. குருவாளை எடுத்து தன்னை நோக்கி வீச முயன்றவனை தனது வாளால் வெட்டி வீழ்த்தினான் நந்திவர்மன். பல்லவத்தின் பொக்கிஷமான பெருமாண்பு விருதும் வெண்கொற்ற கொடையும் நந்தியின் கை சேர்ந்தது. பறிபோனவை மீட்கப்பட்டதும் சங்கநாதம் செய்து கர்ஜித்தான் நந்திவர்மன். கங்கனின் மானம் காற்றில் பறக்க அது தோல்வியின் எதிரொலியாக சோக கீதம் இசைத்து ஸ்ரீபுருஷரின் நெஞ்சில் ரணமாக வலித்தது. கங்கபாடி 6000 நந்திவர்மனின் ரிஷப கொடியை வானுயிர பறக்கவிட்டு பல்லவத்தில் சங்கமமானது. சரியாக 2 வருடங்கள் பூர்த்தியடைந்த பின்பு காஞ்சியில் கால் வைத்தான் பல்லவ ரிஷபாலாஞ்சிதன். கங்க பேரரசர் ஸ்ரீபுருஷரை வென்று தனது விருதையும் வெண்கொற்ற கொடையையும் மீட்டு வெற்றி பவனி வரும் அவனை வரவேற்க காஞ்சி மாநகரமே திரண்டு நின்றது. வாதாபி வரை சாளுக்கியர்களையும் வடபுலத்து மன்னர்களையும் விரட்டிச் சென்று வாகைச்சூடி வந்திருக்கும் உதயச்சந்திரனையும் காஞ்சியின் மக்கள் மலர்தூவி வரவேற்க காத்திருந்தனர். அதோ வானலாவிய புழுதி படலம் கண்களை மறைக்கின்றன. வருவது நந்திவர்மனா உதயச்சந்திரனா என்ற ஆவலில் காஞ்சி மக்கள் காத்திருக்க அமைச்சர் அரையனாரும் இளவரசி விமலாதேவியுடன் ஆரத்தி கரைத்து வரவேற்பு நல்க அரண்மனை பெண்டிரும் வழிமீது விழி வைத்து காத்திருந்தனர். அதோ வானம் செந்நிற புழுதியில் வண்ண கோலம் பூண்டு வெற்றி திருமகன்களை வரவேற்று வாழ்த்துகிறது. வெண் புறவிகள் யாவும் தம் செம்மை பூண்டு போர் மறவர்களை தாங்கி வருகின்றன. வீரத்தின் விளைநிலமாம் முகங்களை தாங்கி வெற்றி பெருமிதத்துடன் காஞ்சியை அடைந்த நந்திவர்மனையும் அவனுடனே இணைந்து பவனி வரும் உதயச்சந்திரனையும் ஆரத்தி கரைத்து அன்புடன் வரவேற்று நெற்றி திலகமிட்டனர். விமலாதேவியும் முல்லையும் அவர்கள் அருகில் நின்று அரங்கனின் மீது பாமாலை பாடி நன்றி கூறிக்கொண்டிருந்தால் மதுரவல்லி. இளவரசி ரேவாவின் கரத்தில்
திலகத்தை தந்து அதனை தன் அண்ணனின் நெற்றியில் சாத்துமாறு வம்பிழுத்து குறும்பு செய்தாள் விமலாதேவி. பதிலுக்கு இவளும் உதயச்சந்திரனை காட்டி அவளையும் குறும்பு செய்ய தவறவில்லை. இந்த விளையாட்டின் இடையில் வீரமல்லலின் குறிஞ்சிருப்பில் குங்குமமானால் முல்லை. இளையவர்களின் விளையாட்டை இடையிடையே கண்டும் காணாதவராய் நடித்து தண்டநாயகர்களுடன் கலந்து வெற்றி விழாவுக்கான ஏற்பாடுகளை கவனித்து கொண்டிருந்தார் அமைச்சர் அரையனார். கானகம் எனக்கும் சலித்து விட்டது, இதோ நானும் வந்துவிட்டேன் என்று வந்து நின்றார் கவி பரமேஸ்வரர். பாகூர் கலைக்கூடத்தில் இருந்து நாட்டிய பயிற்சி பெற்ற அணங்குகள் பலரும் சோமாயாஜியின் தலைமையில் வந்து ஒருபுறம் காத்திருந்தனர். வெற்றி திலகம் சாத்தி வீர நடை போட்டு வரும் ரிஷபாலாஜியுடன் தளபதி உதயச்சந்திரனும் தஞ்சை அரசர் முத்தரையரும் அரண்மனை வளாகத்துக்குள் நுழைந்தபோது சற்றே ஒதுங்கி நின்ற ஆச்சாரியார் சோமாயாஜியை பார்த்த நந்திவர்மன் நேராக அவரிடம் சென்று வணங்கி நின்றான். பேரரசே, என்னை வணங்கி உங்களை தாழ்த்தி கொள்ளாதீர்கள். நான் எளியவன், எல்லாவித ஆசாபாசங்களுக்கும் அடிமையானவன். குருதேவரே, மாதா பிதா குரு தெய்வம் என்பதுதான் வழக்கு சொல். எனக்கு மாதாவும் பிதாவும் இருப்பவர் அமைச்சர் அரையனார். குரு நீங்கள். அமைச்சரை நான் வணங்கி ஆசி பெற்றுவிட்டேன். இதோ நீங்களும் வந்து விட்டீர்கள். இனி தெய்வம் என் இறைவன் அரங்கநாதன். அவனை அனுதினமும் வணங்கித்தான் நான் எழுகிறேன், துயில்கிறேன். இதில் எந்தவித மாச்சரியங்களும் தேவையில்லை. இருந்தாலும் நான் தவறு செய்தவன், என்னை நீ மன்னிக்க வேண்டும். நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை. அப்படி ஐயமிருந்தால் எனது பிதாமகன் தங்கள் நண்பர் அமைச்சர் அரையனாரை கேளுங்கள். நந்திவர்மன் அதை சொல்லி முடிக்கும் முன் அருகில் வந்த அரையனார், ஆச்சாரியாரே, அனைத்தும் விதி செயல். நீர் ஏதும் தவறு செய்யவில்லை. உமது ஆருடம் பொய்க்கவும் இல்லை. அதில் புரிந்துணர்வின்றி செயல்பட்டு தவறு செய்தவன் நான். அதனால் தண்டிக்கப்பட வேண்டியவன் நானே. ஆனால் தண்டிக்க உரிமை கொண்ட என் மகன் என்னை தழுவி கரை சேர்த்து விட்டான். அதனால் கவலையை விட்டு கடமைகளை செய்யும் என் மனதின் சுமை முழுதும் இறங்கியது. பேரரசே, தாங்கள் பெற்ற இந்த கன்னி வெற்றி மென்மேலும் தொடர்ந்து தட்சிண பாரதமே போற்றும் புவன சக்கரவர்த்தியாக வாழ வாழ்த்துகிறேன். நன்றி குருதேவா. நந்திவர்மனும் உதயச்சந்திரனும் மீண்டும் நடைதொடர பின்னால் வந்த முத்திரையரின் கைகளை பிடித்து கொண்டு கண்கலங்கி நின்றார் அமைச்சர் அரையனார். அவரது கையை பிடித்து விடுவித்து தன் வழக்கரத்தால் தன்னுடன் சேர்த்தணைத்து ஆறுதல் பகர்ந்தார் முத்திரையர். அவர்களது நீங்கா நட்புக்கு அன்றும் இன்றும் சாட்சியாக பார்த்து நின்றார் சோமாயாஜி. மறுநாள் வெற்றி விழா. நகரங்கு மாவிலை தோரணங்கள், மாக்கோலங்கள் என மங்கையரும் காளையரும் பம்பரமாய் சுழல மாமன்னன் நந்திவர்மரை மாவீரன் உதயச்சந்திரனை வாழ்த்தி பாடல் இசைக்கும் வாணர்கள், விரலியர் மற்றும் கவிஞர் பெருமக்கள் என நகரமே விழாக்கோலம் பூண்டு அரண்மனையை நோக்கி நடக்கத் தொடங்கினர். சாறை சாறையாக எறும்பு ஊறுவது போல எழில் மிளிரும் கன்னியரும் காளையரும் படைவீரர்களும் அவர்தம் இல்லத் துணைவிகளும் மக்களும் மாதா பிதாக்களும் நகரின் வீடுகள் தோறும் ஒருவர் இருவரென வீதிகள் வழியே அரண்மனை நோக்கி அணியணியாக ஆடிப்பாடி மகிழ்ந்து வந்தனர். புரோகிதர்கள் மந்திரம் சொல்ல அக்னி வளர்த்து நெய் ஊற்றி வேத பாராயணத்துடன் மகா மாந்திரியம் பல்லவடி அரையனார் தனது திருக்கரங்களால் நந்திவர்மனுக்கு மீண்டும் முடிசூடி பல்லவத்தின் பேரரசர் என்ற முழக்கம் செய்ய மாமன்னர் பல்லவ ரிஷபாலாஞ்சிதர் வாழ்க, பல்லவ பேரரசர் நந்திவர்மர் வாழ்க, வாழ்க பல்லவம், வாழ்க நந்திவர்மர் என்ற வாழ்த்தொலிகள் அரண்மனை சுவர்களில் மோதி முழங்கி வெளியே பிரவாகிக்க அங்கே முற்றத்தில் கூடியிருந்த மக்களின் காதுகளை எட்டின. தொடர்ந்து வாழ்க வாழ்க பல்லவ பேரரசு வாழ்க, நந்திவர்ம பல்லவர் வாழ்க என்ற எதிர்குரல் முழக்கங்கள் அரண்மனைக்குள் நுழைந்து அனைவர் காதுகளையும் பதம் பார்த்தன. நந்திவர்ம பல்லவர் அரையனாரின் செவியில் மந்திரம் போல் ஏதோ குறிவிட்டு தனது அரியணையில் இருந்து இறங்கி வெளியே நின்று கொண்டிருக்கும் மக்கள் வெள்ளத்தில் ஆசி பெற அரண்மனை முகப்புக்கு வந்தார். அவருடன் தளபதி உதயச்சந்திரனும் சேர்ந்து வர மக்களின் ஆரவாரம் வானை பிளந்தது. வாழ்க வாழ்க நந்திவர்ம பல்லவர் வாழ்க, வாழ்க வாழ்க மாவீரர் உதயச்சந்திரன் வாழ்க என்ற வாழ்த்து முழக்கம் முடிவடைய பல நொடிகள் ஆயின. காஞ்சியின் பெருங்குடிகளே, பல்லவத்தின் வெற்றிக்கு உழைத்த அனைத்து பிரஜைகளே, வீர மறவர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் வணங்கி இந்த மணிமுடையை எனது சிரசில் ஏற்றுக்கொண்டுள்ளேன். காஞ்சியை விட்டு நான் சென்று 2 வருடங்கள் ஆனாலும் திரும்ப வந்த எனக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் நல்கி வரவேற்பு தந்துள்ளீர்கள். இது நீங்கள் என் மீது வைத்துள்ள நம்பிக்கையையும் நல்லெண்ணத்தையும் வெளிப்படுத்துகிறது. இந்த பேரரசன் எனும் பொறுப்பும் ஆட்சி அதிகாரமும் நீங்களாக எனக்கு அளித்தீர்கள். இந்த மண்ணில் மைந்தனாக நான் இல்லாத போனாலும் என்னை நம்பி ஆட்சியை தந்து உங்கள் ஆதரவையும் தந்து இந்த பல்லவ தேசத்தை பார்ப்புகழச் செய்யும் பொறுப்பை என் மீது சுமத்தி இருக்கிறீர்கள். இதில் நான் சற்று சறுக்கிவிட்டேன், எனினும் பாடம் கற்றுக்கொண்டுள்ளேன். இனி எந்த ஒரு சக்தியாலும் நம்மை பிரிக்க இயலாது. சாளுக்கியர் கையில் அகப்பட்ட காஞ்சியின் கலைகளில் சின்னாபின்னமாக போயிருக்குமோ என்று நான் கவலைப்பட்டேன். ஆனால் அந்த கவலையை பொய்யாக்கும் விதம் செயல்பட்ட சாளுக்கிய விக்ரமாதித்யருக்கும் காஞ்சியின் கலைகளிலே பாதுகாத்த கைலாசநாதருக்கும்
அவரது மைத்துனர் நாராயணனுக்கும் எனது நன்றிகள். மக்களின் கரகோஷம் வானை பிளந்தது. அன்பிற்குரியவர்களே, எனது வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் நமது படைய தளபதி உதயச்சந்திரன் என்பதை நான் கூறி அறியுமளவுக்கு நீங்கள் எவரும் இல்லை. எனவே அந்த வெற்றிக்கனியை எனது மடியில் விழச் செய்த உதயச்சந்திரனை எதை கொடுத்தும் பாராட்டவோ நன்றி கடன் செலுத்தவோ என்னால் இயலாது. ஆனால் நான் இப்போது செய்யப்போகும் சில ஏற்பாடுகளை உங்களின் நன்றி கடனாகவே அமையட்டும். உதயச்சந்திரனின் திறமைக்கு பரிசாக என் உயிரினும் மேலான தங்க விமலாவை அவருக்கு திருமணம் செய்து தர முடிவெடுத்துள்ளேன். இது உங்களுக்கும் பிடிக்குமென கருதுகிறேன். சரிதானே? ஆம் ஆம். உதயச்சந்திரன் வாழ்க, இளவரசி விமலாதேவி வாழ்க. வாழ்த்துக்குரல் அனைவர் காதையும் பதம் பார்த்தது. இனி இந்த திருமணத்தோடு சீதனமாக வில்வம் எனும் பகுதியினை அவருக்கு அளிக்கிறேன். அதாவது அந்த பகுதியின் ஆட்சித் தலைவராக அவரை நியமனம் செய்கிறேன். சாளுக்கியர்களை புறமுதுகிடச் செய்த குமாரமங்கலம் வெள்ளாட்டூர் இன்று முதல் உதயச்சந்திர மங்கலம் என்று பெயர் மாற்றம் பெற்று அழைக்கப்படும். இந்த அறிவிப்பு வெளியானது. மறுபடியும் மக்கள் வெள்ளம் படைதளபதியை வாழ்த்தி குரல் எழுப்பினர். இனி உங்கள் அனைவருக்கும் இல்லை என கூறாமல் ஆளுக்கு ஒரு பொற்காசு வழங்க கூறியுள்ளான். அனைவரும் அதை அனுமதியுடன் பெற்றுச் செல்ல வேண்டுகிறேன். மேலும் நமது அரண்மனையில் தயாரான பால் திரட்டு இனிப்பையும் வழங்குவார்கள். அதையும் பெற்றுக்கொள்க. நமது படையின் வெற்றிக்காக உழைத்த வீரர்களுக்கு தனியான பரிசு பொருள் வழங்க ஏற்பாடு செய்துள்ளேன். தவிர போரில் வீரமரணமடைந்த வீரர்கள் நினைவாக நடுகள் நடவும் அவர்தம் தாய் தந்தையர் மனைவி ஆகியோருக்கு ஆண்டுக்கு ஒரு முறை தானியமும் உதவி பணமும் வழங்கவும் ஏற்பாடு செய்கிறேன். இனி உங்களுக்கென்று குறைகள் ஏதுமிருப்பின் நானோ படைத்தலைவரோ நகர்வலம் வரும் வேளையில் உங்கள் குறைகளை கூறி நிவாரணம் அடையலாம். அனைவரும் அமைதியான முறையில் உதவிகளை பெற்றுச் செல்லுங்கள். இனி அவைக்கு சென்று சில அறிவிப்பு வெளியிட வேண்டியிருப்பதால் உங்கள் அனைவரிடமும் விடை பெற்றுக் கொள்கிறேன். மாமன்னர் வாழ்க, பல்லவ பேரரசர் வாழ்க, நந்திவர்ம பல்லவர் வாழ்க. மீண்டும் மகிழ்ச்சி கூத்தாடிய மக்கள் வெள்ளத்தின் வாழ்த்து குரல் வானை பிளந்து எதிரொலித்தன. நந்திவர்மனும் உதயச்சந்திரனும் ஏனைய பிரதானிகளும் அவைக்கு திரும்பினர். ஆலய பணிக்கு செலவானது போக இருந்த பொற்காசுகளை காஞ்சிக்கு எடுத்து வந்து இப்படி வாரி இறைத்து விட்டானே என்ற வருத்தம் ஏற்பட்டாலும் இந்த மக்களின் இதயங்கனிந்த வாழ்த்தும் ஆனந்தமும் பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு கிடைத்த வரப்பிரசாதம் என்ற நினைவு வந்து அமைச்சர் அரையனாரின் மனக்குறையை ஆற்றியது. மீண்டும் அரியணையில் செங்கோல் ஏந்தி அமர்ந்த நந்திவர்ம பல்லவன் அவை நிறைந்த உறுப்பினர்களை பார்த்து மறுபடியும் தனது வணக்கத்தை தெரிவித்துவிட்டு தொடர்ந்தான். நமது படைகள் கங்கரிடமும் சாளுக்கியர்களிடமும் பாண்டியர்களிடமிருந்தும் நாம் இழந்த பகுதிகளை மீட்டதுடன் அவர்களின் ஆளுமையில் இருந்த சில பகுதிகளையும் கைப்பற்றியுள்ளோம். அப்பகுதிகளுக்கு தற்காலிகமாக பாதுகாப்பு படைகளை நிறுத்தி வைத்துள்ளோம். எனினும் எந்த எல்லை பகுதியின் திறமை வாய்ந்த சிற்றரசர்கள் மாற்றம் படைத்தளபதிகளை அந்த பகுதியில் இருத்தி எல்லையில் தொல்லையின்றி செய்யலாம் என நினைக்கின்றேன். அதில் ஒன்றை மட்டும் இன்றைய அறிவிப்பாக செய்துவிட்டு ஏனையவற்றை நமது மந்திராலோசனை கூட்டத்தில் விவாதித்து அறிவிப்பு செய்கிறேன். தற்போது என்னால் பிடிக்கப்பட்ட கங்கபாடி 6000 என்னும் கங்கனின் முன்னோடிகளால் உருவாக்கப்பட்ட கிராமத்தின் ஆளுமை பொறுப்பை நமது வெற்றிக்கு உழைத்த பாண அரசருக்கு வழங்கி அவரை கௌரவப்படுத்துகிறேன். அவரது தொண்டு இந்த பல்லவ தேசத்துக்கு மேன்மேலும் கிடைக்க வாழ்த்துகிறேன். முன்னர் சொன்னது போல ஏனைய அறிவிப்புகள் பின்னர் அறிவிக்கப்படும். நந்திவர்மன் சற்று இடைவெளி விட்டு நிறுத்தியதும் அமைச்சர் பறையனார் எழுந்து, நமது பேரரசரின் திருமணம் எப்போது என்று அறிய இந்த அவை காத்திருக்கிறது என்றார். நந்தி அதை கேட்டதும் புன்னகையையே பதிலாக அளிக்க அமைச்சர் மறுபடியும், ராஷ்டிரகூட அரசரும் பரிவாரங்களும் நாளை அல்லது மறுநாள் இங்கு வருவார்கள் என அறிகிறேன். மன்னர் தமது அறிவிப்பை வெளியிட்டால் மேற்கொண்டு காரியங்கள் நடைபெற தோதாக இருக்கும். அமைச்சரே, நந்திபுரத்தில் நாராயணனுக்கு குடமுழுக்கு நடைபெறும். நன்னாளில் எனது திருமணத்துடன் தங்கையின் திருமணமும் நடைபெறும். அதற்கு ஆழ்வார் சுவாமிகள் வரவேண்டியதுதான் தாமதம். இதோ நான் வந்துவிட்டேன் நந்திவர்மா. ஆழ்வார் சுவாமிகளின் திடீர் பிரவேசம் அந்த அவையை இன்ப அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. சித்திரை திங்கள் முழுநிலவு. நந்திவர்மன் மனதில் நினைத்தது போலவே சித்ரா பௌர்ணமியில் அரங்கனுக்கு குடமுழக்கு செய்ய ஆழ்வார்கள் ஒப்புதல் அளிக்க காஞ்சியே இடம்பெயர்ந்து குடந்தைக்கும் நந்திபுரத்துக்கும் சென்றது போல் மக்கள் வெள்ளம் அலைமோதியது. நந்திபுரத்து கோட்டையில் அரச பிரதிநிதிகள் நிரம்பி வழிய குடந்தையிலும் சுற்றுப்புறத்திலும் மக்கள் தங்கவும் உணவு சமைக்கவும் முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டன. வேத விற்பன்னர்கள் மந்திரம் போத பல புண்ணிய நதிகளில் இருந்தும் கொண்டுவரப்பட்ட நன்னீரால் குடமுழுக்கு அரங்கனுக்கு அதிகாலை சுபமுகூர்த்தத்தில் குடமுழுக்கு என்னும் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. திருமங்கை ஆழ்வார் சுவாமிகள் சாரமளியே உச்சியில் ஏறி கும்பத்துக்கு தனது திருக்கரங்களால் அபிஷேகம் செய்வித்தார்.
வானில் கருடன் வட்டமிட்டு பறந்த காட்சியை கண்களால் கண்டு ஓம் நமோ நாராயணா என்று அவர் முழங்க நந்திபுரம் மட்டுமல்ல, அதை சுற்றி குடந்தை வரையிலான கிராமங்களில் காத்திருந்த மக்கள் எதிர்முழக்கம் செய்து அரங்கனின் ஆசி பெற்றனர். ஆழ்வார் சுவாமிகள் கூறினார், நந்திவர்மா, விண்ணகத்து தேவர்கள் அனைவரும் இந்த மண்ணகத்தில் வந்து மாலின் அருகே நிற்பது போல அழகு செய்துள்ளாய். நந்திபுரத்தில் ஒரு விண்ணகரத்தையே நீ படைத்துள்ளாய். நாராயணன் உரையும் இத்திருக்கோயில் நந்திபுர விண்ணகரம் என்றே அழைக்கப்படட்டும் என்று ஓம் நமோ நாராயணா மந்திரம் வானுயிர அதிர்ந்து வைகுண்டத்துக்கே சென்றது. நந்திவர்மா, இந்த ஒரு விண்ணகரம் மட்டுமல்ல, இனியும் பல விண்ணகரம் நீ உருவாக்குவாய். அரங்கன் உன் தேசத்தை பெரிதாக்குவான். நீ அவனுக்கு ஆங்காங்கே வீடு கட்டி குடியிருத்துவாய். இது காலத்தில் கட்டாயம் உணர்ந்து கொள்வாய். ஆழ்வாரின் அருள்வாக்கு போல அவை நந்தியின் நெஞ்சில் பசுமரத்தானியாக பதிந்தது. தான் கனவில் கண்டது போலவே ஆழ்வார் சுவாமிகள் வந்து குடமுழுக்கு செய்து நந்திபுரத்து அரங்கன் கோயிலை மக்கள் வழிபாட்டு தலமாக மாற்றியதை நினைத்து மனம் பூரித்து மதுரவல்லி மாதவனின் கருணையை எண்ணி மருகினாள். அவள் ஆழ்வார் சுவாமிகளின் பாதங்களை பற்றியவாறே தலைகுனிந்து வணங்கி கொண்டு கூறினாள், சுவாமி, இந்த அபலைக்கு அருள்தாருங்கள். மாதவனின் திருநாமம் உச்சரித்தே வாழ்நாள் முழுவதும் தங்கள் அடிபற்றி தொண்டு செய்ய அனுமதி தாருங்கள் என்றாள். அதை கேட்ட திருமங்கை ஆழ்வார் மெல்ல புன்னகை புரிந்தவாறே, அன்னையே, நீ என் அன்புக்குரியவள் மட்டுமல்ல, பக்திக்கும் உரியவள். உன் பாதங்களை நான் வணங்க கடமைப்பட்டவன். என் பாதங்களை நீ பற்றுதல் நன்றென்று. அன்னை யசோதா பெற்ற பாக்கியம். உன்னை அடைய நாராயணன் திருவருள் புரிவான். அவனது பாத மலரை பற்றி அவனையே நினைத்து இங்கேயே காத்திரு. கண்ணன் வருவான் உன்னை கரை சேர்க்க. ஆழ்வார்கள் அதை உரைத்ததும் ஆலய மணிகள் தாமாகவே இசைத்து இசைநாதம் பாடின. அந்த மணிகளின் இசைத்தொனியில் மதுரா பாடினாள். தன் முன்னே கண்ணன் குழந்தையாக தொட்டிலில் கிடப்பது போல நினைத்து பாடினாள். ஒரு நாள் ஆழ்வாரை மகிழ்விக்க தான் பாடிய பாடலின் வரிகளை மீண்டும் அவள் இசைக்கலானாள். பாலே என் தேன் குடமே, பசுவெண்ணெய் உண்பவனே, மாலே என் மறி கொழுந்தே, மங்காத மணி விளக்கே, தாலாட்டு பாடுவதுன் தாய்தானே கண்ணுறங்கு. தாலாட்டு பாடி கண்ணனை உறங்கச் செய்யும் தாயாக தன்னை பாவனை செய்து பாடினாள் அந்த அல்லிமலர் கொடியார். மாமன் உனக்களித்த மணிமாட திருவீட்டில் ராமன் உனக்கினியோர் குறையில்லை கண்மணியே, தாளாலே 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 தாளாலே. மதுரவல்லி தன்னை தாயாக்கி நந்திவர்மனை மாமன் என உயர்த்தி மாலுடன் சொந்தம் கொண்டாடி தாலாட்டு பாடினாள். நந்திபுர விண்ணகரத்தில் கண்ணுறங்கும் பெருமானே, உனக்கு இனி எந்த குறையும் இங்கு இல்லை என உலகளந்த பெருமானுக்கு ஆறுதல் கூறி அன்பை பொழிந்தாள். அவளது தாலாட்டில் அரங்கமே மகிழ்ந்து ஆனந்தத்தில் திளைத்தது. அந்த ஆனந்தம் மேலும் தொடரும் வண்ணம் ஆழ்வார் சுவாமிகளின் திருக்கரங்களால் மங்கள நான் எடுத்து தர அதை இளவரசி ரேவாதேவியின் கழுத்தில் அணிந்தான் நந்திவர்மன். கூடியிருந்தோர் அனைவரும் குலவையிட்டு மலர்தூவி வாழ்த்து அடுத்த மங்களனானை உதயச்சந்திரனிடம் தந்து இளவரசி விமலாவின் கழுத்தில் அணியச் சொன்ன ஆழ்வார் சுவாமிகள் ரேவாவிடம், மகளே, அந்த வானத்தில் இரவில்தான் முழுநிலவும் ஒளியும் படரும். ஆனால் உன் வாழ்வில் இப்போதே நிலவின் பிரகாசம் துவங்கிவிட்டது. இனி எந்நாளும் முழு நிலவே என்று வாழ்த்தினார். அதைத் தொடர்ந்து அரையனார் முன்வந்து, சுவாமி, அரசுகுல மனங்களுடன் சேர்ந்து இவர்களுக்கும் மங்கள நான் எடுத்து தந்தருள வேண்டும். தாராளமாக. அரங்கனின் சன்னதியில் அரசனும் ஆண்டியும் ஒன்றுதான். இங்கே எவ்வித வேறுபாட்டுக்கும் இடமில்லை. வாருங்கள் குழந்தைகளை என்று அழைக்க வீரமல்லனும் முல்லையும் அவர் முன் செல்ல மங்கள நான் எடுத்து மன்னனிடம் தந்து முல்லையின் கழுத்தில் அணியச் செய்தார். அரங்கமே எழுந்து நின்று மலர்தூவி 3 இணை பறவைகளையும் வாழ்த்தி குலவியிட்டு ஆர்ப்பரிக்க கொம்புகள் முழங்கி முரசம் அதிர்ந்து ஆலய திருக்கூடத்தில் ஆனந்தம் அளவின்றி சொரிந்தது. நந்திவர்மன் அரையனாரிடமும் ஆச்சாரியரிடமும் தந்தி துர்காவிடமும் ஆசி பெற்றுக்கொள்ள உதயச்சந்திரன் தனது தாயாரிடமும் நந்திவர்மனிடமும் ஆசி பெற்றுக்கொண்டு அரையனாரிடமும் வணங்கி வாழ்த்தை பெற்றான். தொடர்ந்து 3 தம்பதியரும் ஆழ்வார் சுவாமிகளை வணங்கி தங்கள் திருமண வாழ்வுக்கு துவக்கம் குறித்தனர். நந்திவர்மா, நாராயணன் திருவீட்டில் முதல் நாளே மங்கள காரியம் நடைபெற்றது அருமையான அறிகுறி. இனி என்றும் உன் வாழ்விலும் உன்னை சேர்ந்தோர் வாழ்விலும் முகமே. பல்லவம் உனது ஆட்சியில் மென்மேலும் தலைத்து வளரும். இனி தட்சிண பாரதத்தில் உனது சாம்ராஜ்யம் மட்டும்தான். அரங்கன் உன்னுடன் இருந்து என்றும் காத்து அருள் புரிவான். இது ஆழ்வார் சுவாமிகள் விடைபெறும்போது சொன்ன வார்த்தைகள். நந்திபுரமே நமோ நாராயணா முழக்கத்தில் அன்றைய நாளின் பெரும்பகுதியை கழித்தது. அன்றைய பௌர்ணமி இரவின் முழுநிலவை சாட்சியாக்கி 3 இணைகள் தங்கள் இல்லறத்துக்குள் நுழைந்தன. பிரபோ, இந்த முழுநிலவில் மல்லை கடற்கரையில் தங்கள் மார்மீது சாய்ந்து
கடல் அலை தழுவும் சிற்பங்களுக்கு நான் காட்சியாக வேண்டும். நமது காதல் வாழ்வுக்கு அவை சாட்சியாக வேண்டும் என்றாள் ரேவா. முழுநிலவு இனியும் வரும். மல்லைக்கு நாம் செல்ல தடையேது. அதனால் ஒரு திங்கள் வரை பொறுத்திரு என்றான் நந்திவர்மன். ஆனாலும் இந்த முழுமதியை பாருங்கள். அது காந்தம் போல ஈர்க்கப்பட்டு நந்திபுரத்து கோபுரத்தையே சுற்றி வருவதை பார்த்தால் பார்த்தது முதல் தங்களையே சுற்றி வர துடிதுடித்த என் மன ஓட்டம் நினைவுக்கு வருகிறது. அதுதான் நீயும் சுற்றி வந்து இழைத்து விட்டாய் என்னருகில். இனி என்ன வேண்டும்? அந்த விண்ணகரத்து நாயகனை மனதில் தந்து வசீகரிக்கும் முழுநிலவாய் அல்லாமல் நான் இந்த நந்திபுரத்து நாயகனின் மீது சாய்ந்து குறைவில்லா இன்பகம் நுகர வேண்டும். அதற்கு இனி தடையேது? ஆனால் ஒரு திருத்தமா? ஆம், இன்னும் சில நாட்களில் நாம் நந்திபுரத்தை விட்டு காஞ்சிக்கு செல்லவிருக்கிறோம். அதனால் நந்திபுரத்து நாயகனாகவே இருந்துவிட முடியாது. எங்கு சென்றாலும் என் அந்தப்புறத்து நாயகன் நந்திபுரத்தின் நாயகன்தான். மீண்டும் அதற்கு விளக்கம் கூற இதழ்களை திறந்தவனின் முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து தன் இதழ்களால் அவன் இதழ் மூடி மோகத்தை மூட்டினாள் ராஷ்டிரகூடத்தின் செல்வி. அந்த புறத்தின் மற்றொரு மாளிகையில் உதயச்சந்திரன் மார்மீது சாய்ந்து முழுநிலவை ரசித்து கொண்டிருந்தாள் விமலாதேவி. விமலா, அதோ வானத்தில் சந்திரோதயம் மாறி வழங்கும் குளுமை நிறைந்த ஒளிக்கீற்றை பார். அதன் குளுமையில் அந்த தடாகத்து அல்லி மலர்கள் விரிந்து அழகூட்டும் காட்சியை பார். பிரபோ, அந்த வானத்தில் மட்டுமல்ல, சுவாமிகள் கூறியது போல என் வாழ்விலும் சந்திரோதயம். ஆனால் இந்த சந்திரன் குளிர்விக்கிறான், அந்த சந்திரன் வெம்மையூட்டுகிறான். எழுநிலவு நாயகியார் என்ன சொல்ல வருகிறார்? எழுநிலவு முழுநிலவாய் சுடுகிறது என்கிறேன். அப்படியா? ஆனந்த லகரியில் மெய்மறந்த அவர்களைக் கண்டு நாணி முழுமதியும் தன்னை மேகத்துள் மறைத்தது. இத்துடன் நந்திபுரத்து நாயகன் சுபமாய் முற்று பெற்று நிறைவடைந்தது. இனி அடுத்து வேறு ஒரு கதையில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் வேதநாயகி. நன்றி.